எங்கள் அம்மா வந்து எனக்கு பாதுகாப்பு ஓசம் இருந்து எங்கள் அண்ணனை விட்டுட்டாங்க. அவன் அப்பயே காட்டினா அவன் பொண்ணு பார்க்குறியே என்ன பார்க்க மாட்டியே அப்படின்ட்டு அவன் இறந்துட்டான். அவன் இருந்தா கூட சப்போர்ட்டா எனக்குன்னு கேட்க யாரும் இல்லை. சப்போர்ட் எங்கள் அண்ணன் இறந்ததுலேருந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எனக்கு. இன்னொரு அண்ணன் இருக்காரா? இருக்கான். அவன் சரியில்லை. அவன் குடிச்சா நல்லவன். அவன் இல்லைனா இது பண்ண அவனே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குறான். அது பண்ணி இது பண்ணிட்டு எங்கள் அம்மாவே எங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சா அவருக்கு? கல்யாணம் ஆகியிருக்கான். ஒரு அடிச்சுட்டே இருக்கா, அதுமாதிரி பண்ணிட்டு இருக்கா. நான் பண்ணிட்டேன். நான் கிளம்பி எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டேன். நான் யார் அக்கா? எங்கள் மாமா, எங்கள் சொந்த மாமாவோட பொண்ணு வீட்டுக்கு. எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அங்கே நான் போயிட்டு அங்கே இருந்ததுமே சொன்னேன், சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படியே மீண்டும் மீண்டும் பேசிட்டு ஒரே பச்சை பேசுகிற. அப்படியே எதனா ஒன்று பண்ணிக்கலாமா, உன்னை நம்பி வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கே போகக்கூடாதுன்றாங்க. அவராக தான் கூட்டின்னு அது கூட கூட்டின்னு போக மாட்டேன்னா அடிக்கடி உங்கள் அம்மா வீடுனா இருக்கும். உங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் யாருனா கொச்சா பேசுகிறாங்க. என்னால் தாங்க முடியல. உங்கள் அம்மா வீட்டுக்கும் போக முடியல, எங்கள் அம்மா வீட்டுக்கும் போக நான் அந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கணும். ஆனால் இவர் மட்டும் எங்கே வேணா போகலாம், எங்கே வேணா வரலாமா? அவங்க அம்மா வீடு போக முடியாது. அவங்க அம்மா வீடு பக்கத்தில் போகலாம். பையன் இந்த மாரி சொல்கிற பேச்சு கேட்க மாட்டான். அதனால தங்கச்சிக்கு பாதிப்பாகுது, நீங்கள் வராதிங்க. அவன் என்னைக்கு நல்லா இருக்கானோ அன்றைக்கி நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க.